வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் IRCTC. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. அப்படின்னாலே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். கீழே அவங்க நிறைய கரெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 813ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 661ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். 1 இயர் பீட்டா ஸ்கோர் பார்க்கும்போது 1.27ன்னு வர்றதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது நமக்கு குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 5.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது 3% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூவில் 7.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டில் 11.1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.2 இன்க்ரீஸ் ஆகி 4.3 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்க்கும்போது 17.2 இருக்கு. ஸோ இப்போ இது போன குவார்டரை காட்டிலும் 0.5 கூட இருக்கு. ஸோ இப்போ இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த 5 குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுங்கிறது நமக்கு ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவன் பெர்ஃபார்ம் பண்ணுறானான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக இருக்கும்போதே கூட இவன் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அவங்க எதிர்பார்க்கக்கூடியது ஆல்ரெடி அந்த இது பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.19% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.01% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 45.8, ஃபேர் ப்ரைஸ் 133, கரண்ட் ப்ரைஸ் 660, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.96 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு கரண்ட்டாக இபிஎஸோட டிடிஎம் 17.20ங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். அதை ஆவரேஜ் பண்ணும்போது 4.30ன்னு கிடைக்குது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 4.30. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ரெண்டுமே இபிஎஸோட எஸ்டிமேஷனும் சரி எக்ஸிட் ஆக போகிறதும் சரி ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறோம்? ப்ரீவியஸ் இது நமக்கு ஆல்ரெடி இது ஸ்டாக் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போ ஸ்டாக்னேட் ஆகுது. அப்போ நமக்கு கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குமுலேட்டிவ் ஆவரேஜ் 4.20, அதை காட்டிலும் 0.1 ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அதனால முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கரெக்ஷனுக்கு லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மைட் பி அப்படி தான் இருக்கும். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 189லேருந்து 266ன்னு வருது. 221 மிட் பாயிண்ட்டு. அதை காட்டிலும் இப்போ இவன் 2 மடங்கு கூட தான் போய் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம்.
நம்ம இங்க வந்து R2ல இருந்து R3 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். R2 541லேருந்து 543, R2 R3யோட மிட் பாயிண்ட் 647லேருந்து 649, R3 766லேருந்து 768. நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பேசின பிரகாரம் ஸ்லைட்டா மேல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு லேட்டா இங்க ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து கரெக்ஷனுக்குள்ள வந்துட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது R2 R3யோட மிட் பாயிண்டான 647லேருந்து 49 கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட் லெவல்லே சப்போர்ட் எடுத்துட்டு இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 690 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ₹50 ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலேயா கீழேயாங்கிறது டைரக்ஷன்ஸை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேடர்ஸ் இது ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது, நாங்கள் கரெக்ஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க R2 வரைக்கும் கூட அது வந்து கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.